இது டெஃபினட்டா சொல்றேன் சார். இந்த டார்க் ஃபேஸ்ங்கிற டைட்டில் வந்து நீங்க ஃபினிஷ் ப்ராடக்ட் நீங்க உங்க ட்ரெய்லர்ல எதுவும் ரெடி பண்ணல, நெக்ஸ்ட் ஷோ கண்டிப்பா இன்னொரு வீக் வைப்பாங்க. ஃபினிஷ் ப்ராடக்ட் ரொம்ப பாலிஷ்டா. ஸோ என்ன ப்ரூவ் பண்ணுதுன்னா, கதை நன்றாக இருந்தால், இந்த கதை களம், இந்த பேஸ் நன்றாக இருந்தால் அருமையான சப்ஜெக்ட்ஸை கொடுக்கலாம் வித்தின் பட்ஜெட். இந்த மாதிரி படங்கள், இந்த மாதிரி வெப் சீரிஸ் வெற்றி அடையதான் சினிமா உலகம் வளரும். இது என்னுடைய தாழ்மையான ஆனால் கொஞ்சம் வலுவான ஒரு கருத்து. இல்லைன்னா நம்ம வந்து எந்த படமும் ஓடல, இது ஓடலன்னு சொல்லிட்டு கதையில கான்சென்ட்ரேட் பண்ணா கண்டிப்பா படங்கள் ஓடும். எனக்கு இந்த ரோல் பிடிச்சது, அதனாலதான் நான் இதை வந்து கண்டிப்பா செஞ்சேன். பிகாஸ் நான் நாடக நடிகர் பேசிக்கா, அதனால நாடகக்காரங்க எப்படின்னா ரோல் ஒன்று கொடுத்துட்டா. நான் இது வந்து என்னோட தெய்வமா நான் நம்பிக்கிற சிவாஜி கணேசன் சார் கிட்ட பார்த்துருக்கேன். அவர்கிட்ட ரேட்டு கிட்ட பத்தி எல்லாம் பேசுவாங்க. அந்த அவர் ரோல் பிரமாதமா இருக்குன்னு அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தா அப்படியே பார்த்துட்டு பண்ற நடைன்னு வர்றது. அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம். ஸோ நமக்கெல்லாம் அந்த நாடக வெறி, அதனால ரோல் சாலிடா கிடைச்சிருக்கு, ஒரு பண்ணிடலாம்ன்றதுக்காக தான் அவங்க சொன்ன பட்ஜெட்ல பண்ணோம். இதுல இன்னொரு விஷயம், என் டாக்டருக்கு ஒரு அருமையான ரோல் கொடுத்துருக்காங்க. அவங்க டோட்டலா நெகட்டிவ் ரோல். இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் ரோல் நான் அவங்கள பார்த்ததே கிடையாது, அவங்களே பார்த்தது கிடையாது. ஸோ there are some differences. அந்த ஹீரோயினும் நல்லா பண்ணியிருக்காங்க. நான் சொல்லிட்டே இருக்க வந்துருவாங்களா இல்லையா? ஸோ டெஃபினட்டா இது வந்து இந்த கிளைமேக்ஸ் கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப நல்ல சஸ்பென்ஸோட வச்சிருக்காங்க இந்த படத்துல. ஸோ அது பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். நீங்க எதனா என்கரேஜ் பண்ணுங்க. நான் எல்லாம் சொல்லி பிரயோஜனம் இல்லை, நம்ம நிறைய பண்ணியாச்சு. இப்ப கூட நிறைய படங்கள் பண்ணிட்டு தான் இருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் தெலுங்குல மைத்ரி பிலிம் மேக்கர்ஸோட ஃபர்ஸ்ட் ஆஃப் பிரபாஸோட பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி நேர் ஆப்போசிட்டா ஹிந்தியில மாதவன் சார் கங்கனா ரனோத்தோட ஒரு படம், ஒரு நல்ல ரோல் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஆமா, ஏஎல் விஜய் சார் டைரக்ஷன்ல. அதான் திடீர்னு 75 வயசுல எனக்கு காற்ற மழை அதுதான் சொல்லுவாங்க. அதுதான் சிவாஜி சார் சொல்றது. மறுபடியும் சொல்றேன், நடிகருக்கு மட்டும் வயசுங்கிறதே கிடையாது. அவங்க உடம்பு ஒத்துழைக்கிற வரைக்கும், மூளை ஒத்துழைக்கிற வரைக்கும், அந்த மன வலு அது ஒத்துழைக்கிற வரைக்கும் நீங்க நடிச்சுக்கிட்டே இருங்க. இன்னைக்கும் அது வந்து என்னால முடியாதுன்னு சொல்லவே சொல்லாதீங்க. அது சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னா நிஜமா முடியாம போயிடும் அப்படின்னு அவர் கொடுத்த அட்வைஸ்ல முடிஞ்ச வரைக்கும் என்னுடைய ஆசை, இந்த மாதிரி நண்பர்கள், உங்க பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் சந்திச்சுட்டே இருக்கணும், நடிச்சுக்கிட்டே இருக்கணும். சரண் பிரகாஷ் மாதிரி எவ்வளவு பேர் வந்தாலும் என்னுடைய ஒத்துழைப்பு கண்டிப்பா உண்டு. அண்ட் இந்த டார்க் பேஸுக்கு ப்ளீஸ் கிவ் தம் a good encouragement, because நான் அஷ்யூர் பண்றேன், ஸ்டோரி வைஸ் அண்ட் கண்டென்ட் வைஸ் இது ஒரு பிரமாதமான சப்ஜெக்ட்.